ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புனிதா ஜோஸ்பின். நான் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஜூலை 12 2025 நடந்த குரூப் 4ல தேர்ச்சி பெற்று 168 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 கரெக்டாக எழுதி நான் வந்து ஸ்டேட் லெவலில் செகண்ட் ரேங்க் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்டுமே போகல. நான் தனியாகவே உட்காந்து கவர்மெண்ட்லேயே எல்லா நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏஎம்டிஎன் அந்த சேனல்லே நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் இது பண்ணேன். தமிழில் 88, ஜிஎஸ்ல வந்துட்டு நான் 80 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிற கொஸ்டின்ஸ் அவங்க சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு படித்து நம்ம வீட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு நம்ம வீட்டில் உட்காந்து படித்தாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் இதுதான் இவ்வளோ இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி தான் படிக்கணுன்றது கிடையாது. ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும், புக்ஸை நல்லா கவர் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பியூக்கு அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்பை அடுத்த எக்ஸாமில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு தேவை. ஸோ அதுதான் இப்போ வந்து டிஎன்பிசி ஒவ்வொரு இதுக்கும் குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் என்னன்னா தமிழில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அதில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்கேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க. ஸோ அதை வந்து எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது கூட ஒரு ½ hour இருந்தால் எல்லாராலையும் எழுதிருக்க முடிஞ்ச ஒரு எக்ஸாம் தான். ஸோ எழுதிருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது, யாருமே வெக்ஸ் ஆகாதீங்க. இந்த எக்ஸாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த சிலபஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போக போக கண்டிப்பாக நம்மளாலையும் இதில் வந்து சர்வை பண்ண முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நானே இவ்வளோ வாங்கியிருக்கேன்னா உங்களால் ஃபுல் டைம் படிக்கிற வீட்டில் அவ்வளோ பிரச்சனையை வச்சு நீங்கள் படிக்கிற எல்லாராலையும் முடியும். ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். என்ன சொல்ல, நிறைய இதில் வந்துட்டு நீங்கள் எங்கள் சேனலில் படிச்சீங்க, எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்கன்ற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு இதில் வந்து ஆஃபர்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னால் நீங்களும் வந்துட்டு அதில் வந்து ப்ளேம் ஆக்கிடக்கூடாது. ஸோ நான் படித்தது ஒருவேளை நான் உண்மையிலே படிச்சிருந்தா கூட நான் படித்தது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட இது வந்துட்டுனா ஒரு புக்கை கவர் பண்ணணும். ஸோ அதுக்கான மெட்டீரியல் எனக்கு ஏஎம்டிஎன்லேயே கிடச்சிச்சு. ஸோ அதுதான் அது மெயினாக வந்து நான் செல்ஃப் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணேன். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சர்ச் பண்ணி படித்தேன். ஒரு திருக்குறள் படிக்கிறதா இருந்தால் கூட என்னால் வந்து டெய்லி எனக்கு டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கு நான் வந்துட்டு யூடியூப்ல இருக்கிற நிறைய ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது போக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிவிஷனுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு இது போட்டுக்கிட்டேன். அவ்வளோனே தவிர நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமில் எந்த இன்ஸ்டியூட்லையுமே படிக்கல. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களாலேயும் முடியும். இல்ல சார், அவங்க வந்து நார்மலா டெஸ்ட் பேட்சுக்கு தான் கேட்குறாங்க. நான் அது தவிர நிறைய பேர் நான் எதுவுமே கான்டாக்டே பண்ணியிருக்க மாட்டேன். அவங்கலாம் வந்துட்டு ஸோ ஆஃபர் பண்றோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்க வந்து சும்மா நம்ம பார்த்துருந்தா கூட அதை வச்சு பண்றாங்க. நான் அதனால எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து யாருக்குமே நான் பேட்டி கொடுக்கல. என்னோட முதல் பேட்டி இதுதான். ஸோ அதனால இதுல நான் கிளியரன்ஸா கொடுக்குறேன். நான் கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கிடைக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே நீங்க வந்து துச்சமா நினைக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். எனக்கு கிடைக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலே நம்மளால சர்வை பண்ண முடியும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஏஎம்டிஎன் சேனல் அதுல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா வந்துட்டு அவங்களும் படிச்சவங்க தான். அவங்களுமே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க தான். ஸோ அவங்க வந்து அவங்க கிட்ட நம்ம டேரக்டா ஆன்லைன்ல ஏதாவது மேரத்தான் ஏதாவது போடும்போது கூட நம்ம அவங்க கிட்ட ஏதாவது கேட்டா கூட அவங்க நம்மளுக்கு எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ அதுல எனக்கு 2-3 மேம்லாம் வந்துட்டு ரொம்ப பர்சனலாவே எனக்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். அதுதான் சார் இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சிலபஸ் வைஸ் உங்களுக்கு பிளேலிஸ்ட்னு போனீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும் சார். குரூப் 4னா குரூப் 4க்கு என்ன தேவையோ இருக்கும். குரூப் 2னா குரூப்புக்கு தேவை. தமிழ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ மெனக்கட வேண்டியிருக்கு. அவ்வளோதான் சார். தமிழ்ல வந்துட்டு இப்போ இருக்கிற புக்கு மட்டும் படிக்காம ஓல்டு புக்கு மட்டும் படிக்காம அதுக்கும் ஓல்டு புக் 2005 எடிஷன்லயுமே நம்ம 6th to 12th படிக்கணும் சார். ஸோ குரூப் 4ன்றதுனால இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் வைஸ் வர்ஸாக படிக்கும். 10th வரை படிக்காம கொஞ்சம் 12th வரைக்கும் நம்மளுக்கு இப்போ டைம் இருக்குன்றதுனால திரும்ப அதை படிச்சு புக் பேக் ஆன்சர், அது போக தமிழ்ல வந்து புக் பேக்ல நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். அதுக்கு அவங்க ஆன்சர் கொடுத்துருக்க. ஸோ அந்த ஆன்சரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி படிச்சாலே நான் அந்த மாதிரி தான் சார் படித்தேன். அதுக்கு வந்து யார்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணலாம்னு சொல்லி சர்ச் பண்ணி நான் ரிவிஷன் பேட்ச் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறையா ஒரு பிடிஎஃப் கூட கிடைச்சிச்சு. அது அந்த ஃப்ரீயா நம்மளுக்கு கிடைக்கும்ல சார். அதுல கூட ஒரு இப்போ ஒரு இலக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இலக்கணத்துக்கு டாபிக் வைஸா இந்த புது புக்கு ஓல்டு புக்கு அதுக்கும் ஓல்டன் புக்ல உள்ள டாபிக் வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு புக் பேக் இருக்கும். நான் அது எதையுமே மிஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா படிச்சிருந்தேன் அந்த மாதிரி.